Hi friends, welcome to Yuva's Cooking. இன்னைக்கான ரெசிபி என்னென்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டனோட டெஸ்டிக்கல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, மட்டன் பால்ஸ் அப்படி இல்லைன்னா மட்டனோட விரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் 250 கிராம்ஸ் அளவுக்கு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் இஞ்சி போட்டு சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கி வர டைமில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா மட்டனோட அந்த பால்ஸு, இதையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. டப்புன்னு ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நான்வெஜ் வாங்கும்போது இதை கேட்டு வாங்கி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு, சில்லி பவுடர், ஒரு 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா அல்லது நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா குழம்புத்தூள், அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளருக்குள்ளே தான் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு ஊற்றி இதை நல்லா நம்ம சுண்ட வைக்க போகிறோம். இதனால் நம்ம ஃப்ரையாக தான் நம்ம செய்ய போகிறோம். இதை நல்லா கிளறி விட்டு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சுண்டு நம்ம எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. 10 மினிட்ஸ் தாங்க ஆச்சு கண்டிப்பாக. அதுக்குள்ளே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பரும் கொத்தமல்லியும் தூவி இறக்கணுன்னா சூப்பரான லேம்ப் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ரிச் ப்ரோட்டீன், அயர்ன், ஜிங்க்கு, விட்டமின் பி, அதுக்கப்புறம் மினரல்ஸ், இந்த மாதிரி சூப்பரான நிறைய சத்துக்கள் இருக்குது. ட்ரை பண்ணதவும் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.